வணக்கம். நம்முடைய நேர் விருப்பத்தில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதிய செய்தியை கேட்டுக்கிட்டே வர்றாங்க. அதில் புறநானூறு பற்றியும் அகநானூறு பற்றியும் சொல்வதாக நம்ம சொல்லியிருந்தோம். பொது தலைப்பாக சொல்லிட்டோம், அகம் பற்றியும் புறம் பற்றியும் சொல்லிட்டோம். இப்போ புறநானூற்றில் ஒரு பாடல் எடுத்துகிட்டு சொல்ல போகிறோம். நான் ஏதாவது ஒரு பாடலை சொல்லி நீங்கள் இப்படியா இருக்கும், இவ்வளோ கஷ்டமா, நல்ல வேளை நாங்கள் படிக்காமல் போனோம் அப்படி நினைக்கப்படாது. உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் தெரிஞ்ச பாட்டு. என்ன பாட்டு? நான் வரி சொன்னாலும் நீங்கள் ரெண்டாவது வரி சொல்லிடுவீங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர். இந்த பாடல் தான். இது எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் கணியன் பூங்குன்றன். பூங்குன்ற நாட்டு பூங்குன்றம் அப்படிங்கிறது இவருடைய வாழ்ந்த பகுதியை குறிப்பிடுறது. அதாவது இன்றைக்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகிலே இருக்கக்கூடிய பூங்குன்ற நாட்டு பூங்குன்றம் அப்படிங்கிற அந்த பகுதியில் தான் இவர் வாழ்ந்திருக்கிறார். அந்த கால புலவர்கள் வேலை இல்லாமல் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு இங்கே கேட்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பல்வேறு புலவர்கள் பார்த்த வேலையை வச்சுக்கிட்டே அவங்க அழைக்கப்படுறாங்க. மருத்துவர் நல்லந்துவனார் அவர் அவருடைய தொழில் பாருங்கள். அதுபோல் இவர் கணியன் பூங்குன்றனார்ன்றது இவருடைய ஊர் பூங்குன்றம்னு வச்சுக்கோங்க. இவருடைய தொழில் என்ன? கணியன், காலக்கணிப்பர், சோதிடராக இருந்திருக்கிறார். அப்போ வானவியல் அறிவு நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்திருக்கிறது. இந்த பாடல் இதனுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? ஐநா சபையில் இந்த பாடல் வரிகள் எழுதி போடப்பட்டிருக்குங்க. நான் போய் பார்த்தேன் நேரில். நான் ஐநா சபைக்கு போயிருக்கேன். அப்போ போனபோது கூட இருந்த நண்பர்கள்ட்ட கேட்டு அந்த வரியை பார்த்துட்டு வந்தேன். எப்படி லண்டனில் ஒரு சப்வேல கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு ஔவையாருடைய பாடல் எழுதப்பட்டிருக்கிறதோ அதுபோல் ஐநா சபையில் எழுதப்பட்டிருக்கிற பாடல் இந்த பாடல் வரி. சரி, இந்த பாடலை சொல்கிறாங்களே, இதில் என்ன அப்படி சிறப்பு இருக்குது? இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க. நம்முடைய பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் கூட ஒரு இடத்துல பேசுகிறப்ப இதை பற்றி குறிப்பிடுறார். இதில் ஒவ்வொரு வரியும் தனித்தனியான ஒவ்வொரு செய்தியை சொல்லுதுங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறதரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவதன்றே வாழ்தல், இனிந்தன மகிழ்ந்தென்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே, மின்னொடு வானம் தந்துளி தலையி ஆனாது, கல்பொருதிறங்கும் மல்லல் பேரியாற்று நீர்வழிப்படும் புனைபோல் ஆருயிர் முறைவழிப்படும் என்பது திறவோர் காட்சியின் திருந்தலம் ஆதலின், பெரியோரை வியத்தல் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அதாவது நாம் மனிதர்களாக பிறக்கிறோம். நமக்கு எல்லோரும் சொந்தக்காரர்கள். எல்லா நாடும் சொந்த நாடு. யாதும் ஊர். கேளிர் அப்படின்னா யார்? உறவினர்னு அர்த்தம். கேளார்னா பகைவர்னு அர்த்தம். அதனால தான் திருவள்ளுவர் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல்லுன்னு சொன்னார். அடுத்ததாக இந்த புலவர் சமணராக இருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இதில் விதிக்கோட்பாடு சொல்லப்படுது. இந்த விதிக்கோட்பாடு சொல்லப்படுற போது நம்முடைய உயிர் வினை வழியாக செல்வதன் காரணமாக எந்த உடம்புலையும் எந்த இதுலேயும் நம்ம போய் பிறக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன சொல்லிக்கிட்டே ஒரு இடத்துல ஒரு குறிப்பு காட்டுறாருங்க. என்ன தெரியுங்களா? கல்புருதிறங்கும் மல்லல் பேரியாற்று நீர்வழிப்படும் புனைபோல் ஆருயிர் முறைவழிப்படும் என்பது திறவோர் காட்சியின் தெரிந்தலும் ஆதலின். ஆகாயத்தில் இப்போ கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்யுது. அந்த மழை தண்ணீர் மலை உச்சியில் ஆரம்பித்து அப்படியே அருவியாக, ஓடையாக, ஆறாக, பேரியாறாக ஓடி வருது. அப்போ அதில் ஒரு கட்டையோ ஒரு படகையோ போட்டோம்னு வச்சுக்கோங்க, அது போகிற வேகத்துக்கு என்ன செய்யுமா? அது இழுத்துக்கிட்டே போகுமா. அப்போ இந்த உயிர் என்ன செய்யுமா? இந்த உடம்பு நம்ம எடுத்தாலும் கூட வினை விதி என்கின்ற அந்த ஆறு நம்மை இழுத்து கொண்டு செல்கின்ற முறையிலே நாம் செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் என்பதை சொல்லும்போது, ஆருயிர் முறைவழிப்படும் என்பது திறவோர் காட்சியின் தெரிந்தல் ஆதலின், அதனால் நீ சில பேரை இவர்களைப் போல யார் என்று வியர்ந்து பார்க்க வேண்டாம். அதே நேரத்தில் சிலரை
இவர்களெல்லாம் சாதாரண எளிய மனிதர்கள் என்று அவர்களை பற்றி இகழவும் வேண்டாம், புகழவும் வேண்டாம், இகழவும் வேண்டாம். தீமையும் நன்மையும் பிறர் தந்து உனக்கு வருவதல்ல, நீயே அவற்றை ஏற்படுத்தி கொள்வது என்று இத்தனை செய்திகளை இந்த ஒரு பாடலில் அடக்கியிருக்கின்றார் என்று சொன்னால் அத்தனை பெருமையுடையது இந்த பாடல். யாதும் ஊர் யாவரும் கேளிர், எல்லோரும் உறவினர், எல்லோரும் ஓர்குலம், எல்லோரும் ஓர் நிறை. இந்த பாடலை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள். ஆனாலும் கூட செய்தி இதுதான். நீ எங்கு வேண்டுமானாலும் பிறக்கலாம், எந்த உயிரினுடைய உடம்பிலும் உன்னுடைய உயிர் இருக்கலாம். எனவே எல்லாவற்றையும் நீ நட்போடு பழக பார்த்துக்கொள், எல்லோரோடும் நட்போடு பழக பார்த்துக்கொள். எல்லோரும் நம்முடைய நண்பர்கள்தான், எல்லோரும் உறவினர்கள்தான், எல்லோரும் நம்முடைய உடன்பிறப்புகள் தான். சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் என்று 1893 விவேகானந்தர் அமெரிக்காவில் முழங்கினார் என்று சொன்னால் அதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே முதல் முழக்கமாக வந்த பாடல் இந்த பாடல்தான். இதுபோல இன்னும் அதிக செய்திகளை கொண்ட பாடல்களை நாம் காண இருக்கின்றோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.